அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். 10th சயின்ஸ் புக் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், முக்கியமான குறிப்புகள் மட்டும் லாஸ்ட் டைம் ரிவிஷன். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனாக 10th சயின்ஸ் புக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ புக் எல்லாமே மொத்தமாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ், இந்த குறிப்பு மட்டும் படித்தாலே உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பாயிண்ட் பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஏர். இதில் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியான திசை வேகம். ஸோ இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். சரியா, 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி. ஸோ காற்றில் அல்லது வெற்றிடத்தில், ஒரு காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்னன்னு கேட்பாங்க. சரியா, இந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 × 10⁸ மீட்டர் பெர் வேகம், மீட்டர் பெர் வினாடி. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா ராய்லே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங். ஸோ இந்த ரெண்டு ஸ்கேட்டரிங் அடிக்கடி கேட்பாங்க. அதே ராய்லே சிதறல் விதி மற்றும் மை சிதறல் விதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மீ சிதறல் விதி. ஸோ இந்த ராய்லே சிதறல் விதி, ஸோ இதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வானம் நீல நிறமாக தோன்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு என்ன காரணம் கேட்பாங்க. ஸோ 4 ஸ்கேட்டரிங் இருக்குது. ராமன் ஸ்கேட்டரிங், ராய்லே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங் சொல்லிட்டு இன்னொரு ஸ்கேட்டரிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 ஸ்கேட்டரிங் கொடுத்து வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு எந்த விதி காரணம் கேட்பாங்க. ஸோ என்னென்னா ராய்லே சிதறல் விதி தான் காரணம். ஸோ வானம் நீளமாக தோன்றுவதற்கும் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது, சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூரியன் உதிக்கிறப்பையும் மறையிறப்பையும் வானம் எப்படி இருக்கும், சிவப்பாக சூரியன் சிவப்பாக இருக்கும். சரியா, அப்போ சூரியன் அந்த உதயம் போதும் மறைவின் போதும் சிவப்பாக காட்சியளிப்பதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ராய்லே சிதறல் விதி. சரி, அப்போ ராய்லே சிதறல் விதி 2 இதுக்கு காரணம். ஒன்று, வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ராய்லே சிதறல் விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா மை சிதறல் விதி, ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். சரி, மேகக்கூட்டம் இருக்குது. அந்த மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக காட்சி அளிப்பதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மீ சிதறல். ஸோ அப்போ ராய்லே சிதறல் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கும் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சி அளிப்பதற்கும் ராய்லே சிதறல் விதி காரணம். அதேமாதிரி மை சிதறல் விதி பார்த்தீங்கன்னா, மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிப்பதற்கு மீ சிதறல் காரணமாக இருக்குது. மீ சிதறல் விதி காரணமாக இருக்குது. அப்போ ராய்லே சிதறல் விதி, மீ சிதறல் விதி ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. சரி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். குவி லென்ஸு, ஸோ குவி லென்ஸ், குழி லென்ஸ்னு சொல்லுவோம் தமிழில். அது ரெண்டோட பயன்பாடுகள் உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூரப்பார்வை இருக்கிறவங்க, அந்த தூரப்பார்வை அதை குறைபாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்வதற்கு பயன்படுத்துவது கான்வெக்ஸ் லென்ஸு, குவி லென்ஸு. சரி, அதே மாதிரி கிட்ட பார்வை இருக்குது. ஸோ கிட்ட பார்வை சிலவருக்கு தெரியாது. அதை அந்த குறைபாட்டை சரிப்படுத்துவதற்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குழி லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ குவி லென்ஸ் தூரப்பார்வை, குழி லென்ஸ் கிட்ட பார்வை. கான்வெக்ஸ் லென்ஸ் ஹைப்பர் மெட்ரோபியா சொல்லுவோம் இங்கிலீஷில். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா மயோப்பியான்னு சொல்லுவோம். ஹைப்பர் மெட்ரோபியானா தூரப்பார்வை, மயோப்பியானா கிட்ட பார்வை. சரியா, ஸோ இந்த கான்வெக்ஸ், கான்கேவ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்பு, ஸோ வாஸ் இன்வென்டட் பை ஜோகன் லிப்ரசி. ஜோகன் லிப்ரசி என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவுமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சரியா, டக்குன்னு நீங்கள் டெலஸ்கோப் சொல்லக்கூடாது, டக்குன்னு கலீலியோ தான் உங்களுக்கு நான் வருவார். ஆனால் இங்கே இந்த இடத்துல முதல் தொலைநோக்கி உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோகன் லிப்ரசி. சரியா, கலீலியோ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, விண்மீன்களை உற்று நோக்குவதற்கு கலீலியோ ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். அப்போ விண்மீன்கள் இருக்குல்ல, அதை ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம் வானத்தில், அது விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக. ஸோ நீங்கள் டெலஸ்கோப்பை பற்றி வானத்தில் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா, வானத்தை பார்த்தா அந்த விண்மீன்கள்னால் எப்படி இருக்கும், பெருசாக தெரியும். ஸோ அந்த விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் தான் அந்த கலீலியோ. ஆனால் முதல் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஜோகன் லிப்ரசி. சரி, அது 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து எஸ்ஐ யூனிட், தமிழில் எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவோம். சரி, எஸ்ஐ அலகு.
அது எஸ்ஐ அலகு வந்து ரொம்ப முக்கியம். அது எஸ்ஐ யூனிட். மேட்ச் தி ஃபாலோயிங்லாம் கேட்பாங்க இது உங்களுக்கு. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். ஸோ 0 கெல்வின்றது -273 டிகிரி செல்சியஸ். இந்த வேல்யூவும் பார்த்துக்கோங்க. அப்போ 0 கெல்வின் என்பது டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. -273 டிகிரி செல்சியஸ். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். சரி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஹீட் அப்படின்னா வெப்பம். இந்த வெப்பம் ஆற்றல் வந்து உட்கவர்தல் மற்றும் வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். அப்போ டெம்பரேச்சர் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூல், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். சரியா? அடுத்து ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கேல்வனோமீட்டர். ஸோ 5மே ரொம்ப முக்கியம். அடிக்கடிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. மின்தடையாக்கின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ மின்தடையாக்கி அப்படின்னா என்னென்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்தடையாக்கி. ஸோ யூஸ் டு ஃபிக்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டோட மேக்னிடியூட் இருக்குல்ல, சர்க்கியூட்டில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அந்த கரண்ட்டோட மேக்னிடியூடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ரெசிஸ்டர், மின் தடையாக்கின்னு சொல்லுவோம். அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர், மின் தடை மாற்றி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் த்ரூ சர்க்கியூட். அது மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரெசிஸ்டரு. அந்த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஓகே, சர்க்கியூட் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுதுல, அந்த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள் ரெசிஸ்டர், மின் தடை மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க, மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய வந்து மின் தடையாக்கி, தேர்ந்தெடுக்க வந்து மின் தடை மாற்றி. சரியா? ஸோ இந்த 2 வித்தியாசம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர். அடுத்து அம்மீட்டர். இது உங்களுக்கு தெரியும். அதாவது மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது அம்மீட்டர். யூஸ் டு மெஷர் தி கரண்ட்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டை, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஸோ வின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு. ஸோ வோல்ட் மீட்டர் வந்து மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட. ஸோ டு மெஷர் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுறது வோல்ட் மீட்டர். சரியா? அடுத்து கேல்வனோமீட்டர், டு யூஸ் டு இண்டிகேட் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சரியா? மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய கேல்வனோமீட்டர் பயன்படுகிறது. கேல்வனோமீட்டர். சரியா? மின்னோட்டத்தின் திசை மற்றும் அதன் திசையை, மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுவது கேல்வனோமீட்டர். ஸோ இந்த இந்த ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன்றா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அம்மீட்டர் தனியாக படிச்சுக்கோங்க. அம்மீட்டர் வோல்ட் மீட்டரும் ஒரே மாதிரி படிச்சுக்கோங்க. கேல்வனோமீட்டர் தனியாக படிச்சுக்கோங்க. சரியா? அம்மீட்டர் வந்து கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, கேல்வனோமீட்டர் வந்து அந்த கரண்ட் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு கண்டறிய பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அம்மீட்டர், கேல்வனோமீட்டர் ஒன்றா படிச்சுக்கோங்க. வோல்ட் மீட்டர் வந்து தனியாக படிச்சுக்கோங்க. சரியா? வோல்ட் மீட்டர்ன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, இது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர். சரியா? அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் வோல்ட். ஸோ பார்த்தோம்ல, அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர். அந்த மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா வோல்ட். சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட், வி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஸ்ஐ அலகு வந்து பார்த்தோம். வெப்பநிலைக்கு எஸ்ஐ அலகு, வெப்ப ஆற்றல் எஸ்ஐ அலகு ஜூலு, அதேமாதிரி மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா வோல்ட். சரியா? வி. ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்ஸில். இது எல்லாமே ஃபிசிக்ஸில் வரும் உங்களுக்கு. சரியா? அடுத்து ஓம்ஸ் லா, ரொம்ப முக்கியமான லா. ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட்டு. அது வி ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லுவோம். சரியா? என்னென்னா வி ஈக்குவல் டு ஐஆர். சரி, ஐஆர். இந்த ஐன்றது கரண்ட்டு, ஆர்ன்றது பொட்டன்ஷியல், வின்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஆர்ன்றது ரெசிஸ்டர். சரியா? அப்போ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட். ஸோ வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னா ஐக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷனை பற்றி பேசுகிறது தான் ஓம்ஸ் லா. சரி, ஓம் விதின்றது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றிற்கான இடையேயான தொடர்பை பற்றி பேசுவது தான் அந்த ஓம் விதின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நிக்ரோம் அப்படின்னா நிக்கிள் ப்ளஸ் குரோமியம்னு சொல்லுவோம், 2 மெட்டலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டர் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி, மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியம். ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கல, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம். சரி, இப்போ கேட்பாங்க விச் ஆஃப் தி எலிமெண்ட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் தி ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நிக்ரோம், நிக்கிள் ப்ளஸ் குரோமியம் 2 சேர்த்து தான் நிக்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது நிக்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்த நிக்ரோம் வந்து ரொம்ப முக்கியம்.
அடுத்து எலக்ட்ரிக் பவரோட எஸ்ஐ யூனிட் வாட், மின்திறன் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். மின்திறனோட எஸ்ஐ அலகு வந்து வாட். சரியா, அப்போ எஸ்ஐ அலகு வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ் வந்து 3 டைப் பண்ணுறோம், 3 வகையாக பிரிக்கிறோம். செவியுணர் ஒலி அலைகள், குற்றொலி அலைகள், மீயொலி அலைகள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். இந்த ஆடியபிள் வேவ்ஸ் செவியுணர் ஒலி அலைகள் அப்படின்னா அந்த நம்ம செவி, அதாவது மனிதர்களோட செவி வந்து உணர்வு ஏற்படுறது அந்த அலைகள். அந்த அலைகள் வந்து மனிதனோட செவிக்கு வந்து உணர்வு வந்து ஏற்படுத்தும். அதுதான் செவியுணர் ஒலி அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆடியபிள் வேவ்ஸ்னு சொல்கிறோம். நம்ம காதுக்கு வந்து ஆடியபிளாக இருக்கும் அது. அடுத்து இன்ஃப்ராசோனிக் வேவ்ன்றது 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒலி அலை. ஸோ ஹியூமன் இயர் வந்து இதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மனித காது வந்து கேட்க முடியாது, இது மனிதர்கள் வந்து கேட்க முடியாது இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸை. அப்போ யார் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸு, அதாவது சவுண்டு ப்ரொடியூஸ் பை வேவ்ஸ் ப்ரொடியூஸ் டு எர்த்குவாக், ஓசன் வேவ், இதுதான் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது மனிதர்களால் கேட்க இயலாத அலைகள் தான் குற்றொலி அலைகள். ஸோ நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒலி. ஸோ இதுனா உங்களுக்கு கேட்க முடியாது, அந்த கேட்க முடியாத அந்த அலைகள் தான் குற்றொலி அலைகள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ்ன்றது என்னன்னு கேட்பாங்க. அதாவது வேவ்ஸ் ப்ரொடியூசிங் டு எர்த்குவாக், ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த நிலநடுக்கம் ஏற்படுற போது அந்த அதிர்வலைகள் ஏற்படுதுல, ஸோ அந்த ஒலி, அந்த சவுண்டு. அதே மாதிரி கடல் அலைகள் சவுண்டு, திமிங்கலம் ஏற்படுத்தும் சவுண்டு, ஸோ இதெல்லாம் வேல்ஸ் ஏற்படுத்தும் சவுண்டு, இதெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியாது. ஸோ அதனால் அது இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்றது கிரேட்டர் தேன் 20 ஹெர்ட்ஸ். அப்போ பிலோ தேன் 20 ஹெர்ட்ஸ் இருந்தால் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், கிரேட்டர் தேன் 20 கிலோ ஹெர்ட்ஸ் இருந்தால் அது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இந்த வேவ்ஸுமே ஹியூமன் வந்து என்ன கேட்க முடியாது, மனிதர்கள் வந்து காதால் உணர முடியாது. வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பை பேட்ஸ், வௌவால் இருக்குல்ல, வௌவால்கள் ஏற்படுத்தும் ஒலி வந்து மீயொலி அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செவியுணர் அலைகள், குற்றொலி அலைகள், மீயொலி அலைகள், இந்த வேல்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. செவியுணர் அலைகள்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை, குற்றொலி அலைகள்னா 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் கொண்ட அலைகள், மீயொலி அலைகள் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட அலைகள். சரியா, அடுத்து திசை வேகத்தின் அலகு வந்து எஸ்ஐ அலகு வந்து மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மீட்டர். சரியா, அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட். இந்த டாப்ளர் விளைவு அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. சரியா, பக்கத்தில் வந்துட்டு இருக்கப்போ ஹாரன் வந்து விடுவாங்க. இந்த ட்ரெயின் வந்து ஹாரன் அடிக்கும்ல, பக்கத்தில் வர்றப்ப ஹாரன் அடிக்கும், அது வந்து உங்களுக்கு சவுண்டாக கேட்கும். அப்போ அது சவுண்டாக கேட்குற ஹாரன் வந்து ட்ரெயின் தூரமாக போக 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 உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கம்மியாக கேட்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்கிறாங்க, இந்த டாப்ளர் விளைவு அப்படின்னு அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெயினை வந்து நீங்கள் இது உணர்ந்துருப்பீங்க, சரி இது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அதுதான் டாப்ளர் விளைவுன்னு சொல்கிறாங்க. இந்த டாப்ளர் விளைவு வந்து நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, டு மெஷர் தி ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல், வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல். நீங்கள் ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கீங்க, அந்த வாகனத்தோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, ஸோ அதை வந்து அளவிடுறதுக்கு இந்த டாப்ளர் விளைவு தான் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ட்ராக்கிங் சேட்டலைட்டு. சரியா, துணைக்கோள்கள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல். ஸோ துணைக்கோள் ஒன்று வந்து அது எந்த தொலைவில் இருக்குது, இந்த சேட்டலைட் வந்து எந்த தொலைவில் இருக்குது போகுதுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டாப்ளர் விளைவு வந்து ரொம்ப பயன்படுது. அதுமாதிரி ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சொல்லுவோம், அதுக்கடுத்து சோனார். சரியா, சோனார், இது எல்லாமே பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா டாப்ளர் விளைவு, அதை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ டாப்ளர் விளைவு பயன்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டாப்ளர் விளைவுனா என்னென்னு பார்த்தோம். சரி, அதே மாதிரி அந்த டாப்ளர் விளைவின் பயன்பாடுகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாகனத்தின் வேகத்தை அளவிடுதல், துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடார், சோனார். ஸோ எல்லாமே வரும் இந்த இடத்துல உங்களுக்கு. சரியா, அடுத்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த 3 கண்டுபிடிச்சவங்க வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. சரியா, இப்போ இது எப்படி நான் வச்சுக்கன்னு பார்க்கலாம், ஈஸியாக நான் வச்சுக்கன்னு பார்க்கலாம். புரோட்டான்ன்றது எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், எலக்ட்ரான்ன்றது ஜே தாம்சன், நியூட்ரான்ன்றது ஜேம்ஸ் சாட்விக். சரியா, இந்த புரோட்டான் அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு, ப்ரோஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரைமிங்காக வருதா, புரோட்டான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், ப்ரோஃபோர்டு. சரியா, ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதேமாதிரி எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன். ஸோ எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சரி, எலெக்ஷனில் என்ன பண்ணுறீங்க, ஜெயிச்சிட்டீங்க. அப்போ எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன். நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக். சரியா, நியூட்ரான் நியூ சாப்பீஸ் இருக்குல்ல, நீங்கள் எழுதுவீங்க சாப்பீஸ் வச்சு, அந்த சாப்பீஸ் வந்து நீங்கள் புதுசாக வாங்குறீங்க, நியூவாக வாங்குறீங்க. சரியா, நியூ சாப்பீஸ், அதாவது ஜேம்ஸ் சாட்விக்கை சாப்பீஸ்னா வச்சுக்கோங்க. அப்போ புரோட்டான் வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன், அதே மாதிரி நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். சரியா, அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி பெக்ரோல்.
பெக்கோரல். ஸோ இது நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்போ புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், ரேடியோ ஆக்டிவிட்டி 4 கண்டுபிடிச்சவங்க வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. சரியா? இந்த கதிரியக்கம் வந்து ஹென்ரி பெக்கோரல் தான் கண்டுபிடிச்சாங்க பார்த்தோம். இந்த கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகு என்னென்னு பார்க்கலாம். ஸோ கதிரியக்கத்தோட அலகு பார்த்தீங்கன்னா கியூரி, ரூதர்ஃபோர்ட், பெக்கோரல், ராயன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சி கேட்டாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கத்தின் அலகு இவற்றில் எது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷனில் அது 3 வந்து இந்த 3 கொடுத்துட்டாங்க. கியூரி, ரூதர்ஃபோர்ட், ராயன்சன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று கொடுத்து அது என்னன்னு கேட்டாங்க. சரியா? அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் கதிரியக்கத்தின் அலகு வந்து நாலாக வந்து நம்ம சொல்கிறோம். கியூரி, ரூதர்ஃபோர்ட், பெக்கோரல், ரான்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நியூக்ளியர் ஃபியூசன் அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. சரியா? அப்போ பிளவு, இணைவு உங்களுக்கு தமிழில் படித்தாலும் உங்களுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அணுக்கரு பிளவு அப்படின்னா கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று 2 சிறு உட்கருகளாக மாறும்போது, அதாவது கனமான அணு இருக்குது. சரி, ஹெவியர் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக பிரியும். அந்த ஸ்மாலர் நியூக்ளியஸ் பிரிய போது ஒரு எனர்ஜி, இந்த ஆற்றல் வந்து வெளிப்படும் பார்த்தீங்களா? அந்த ஆற்றல் வெளிப்படுறது அந்த நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறாங்க. சரியா? அப்போ கனமான அணு இருக்குது. அந்த கனமான அணுவின் உட்கரு வந்து பிளவுற்று 2 சிறு உட்கருவுகளாக மாறும்போது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான்கள் வெளியேற்றப்படும். ஸோ அந்த நியூட்ரான் வந்து அந்த ஆற்றல் வெளியிடும் போது, அந்த சவுண்டு வெளியிடும் போது அந்த நியூட்ரான் வெளியேற்றப்படும். அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோபாம், அதாவது அணுகுண்டு. ஸோ நியூக்ளியர் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் அணுகுண்டு. சரியா? ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்பாங்க, அணுகுண்டு. இல்லாட்டி அணுகுண்டு ஆட்டோபாம் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்பாங்க, நியூக்ளியர் ஃபிஷன். சரி, அணுக்கரு பிளவு. அடுத்து அணுக்கரு இணைவு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட் when 2 lighter நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் ஹெவி நியூக்ளியர்ஸ். சரியா? அது மேலே பார்த்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அணுக்கரு இணைவு. ஒரு லேசான உட்கருக்கள் இணைந்து கனமான உட்கரு உருவாகும் போது, அந்த கனமான உட்கரு 2ஆக பிரிகிறது நியூக்ளியர் ஃபிஷன். அதாவது லேசான உட்கரு சேர்றது வந்து நியூக்ளியர் ஃபியூசன், அணுக்கரு இணைவு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம். அதுக்கு வந்து ஆட்டோபாம், இதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாம். அப்போ நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ஆட்டோபாம், நியூக்ளியர் ஃபியூசனுக்கு வந்து ஹைட்ரஜன் பாம். சரியா? அடுத்து லிட்டில் பாய் ஃபேட்மேன். ஸோ ரொம்ப முக்கியம். இது நியூஸில் அடிக்கடி வந்துச்சு. சரியா? இந்த நியூக்ளியர் பாம் தட் வாஸ் ட்ராப்ட் இன் ஹிரோஷிமா. அது ஹிரோஷிமா வேர்ல்டு வார் 2 உலகப்போர், 2வது உலகப்போர் அப்போ இந்த ஹிரோஷிமாவில் ஒரு நியூக்ளியர் பாம் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அதுதான் லிட்டில் பாய்ன்னு சொல்கிறாங்க. இந்த லிட்டில் பாய் வந்து இந்த யுரேனியம் கோர் வந்து யூஸ் பண்ணாங்க. சரி, இந்த லிட்டில் பாய் பாம்பில் வந்து யுரேனியம் கோரை யூஸ் பண்ணாங்க. அதேமாதிரி ஃபேட்மேன் என்னென்னா நாகசகி. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிரோஷிமா நாகசகியில் குண்டு வெடிச்சிச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹிரோஷிமாவில் நியூக்ளியர் பாம் வந்து என்ன பேர்னா, ஹிரோஷிமாவில் வெடித்த அந்த நியூக்ளியர் பாம் பேர் வந்து லிட்டில் பாய். அதில் யூஸ் பண்ணது யுரேனியம் கோர். அதே மாதிரி ஃபேட்மேன்ன்றது நாகசகியில் குண்டு வெடிச்சிருக்கும். அந்த குண்டு பேர் வந்து ஃபேட்மேன். இதில் யூஸ் பண்ணது வந்து புளூட்டோனியம் கோர். சரியா? புளூட்டோனியம் கோர். அப்போ அங்கே வந்து யுரேனியம், லிட்டில் பாயில் வந்து யுரேனியம், ஃபேட்மேனில் வந்து புளூட்டோனியம். அது வந்து நாகசகியில், ஹிரோஷிமாவில் லிட்டில் பாயின்ட்டு ஹிரோஷிமாவில் ட்ராப் பண்ண நியூக்ளியர் பாம். ஃபேட்மேன்ன்றது நாகசகியில் ட்ராப் பண்ண நியூக்ளியர் பாம். சரியா? அடுத்து கதிரியக்கத்தின் பயன்கள். ஸோ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம வந்து பார்த்துடலாம். ரேடியோ பாஸ்பரஸ்ன்றது டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். சரியா? அந்த கிராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் டிசீஸோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எது ரேடியோ பாஸ்பரஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியோ சோடியம் வந்து எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். சரி, அந்த இதயத்தை சீராக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ரேடியோ சோடியம். நீங்கள் சோகமாக இருக்கீங்க. ஸோ சோகமாக இருக்கீங்கன்னா என்ன காரணம்? மனசு வந்து சரியில்லை. ஸோ மனசு சரியில்லாமல் இருந்தால் தான் நீங்கள் சோகமாக இருப்பீங்க. அப்போ மனசு, ஹார்ட்டு, சோடியம். சரியா? அடுத்து அயோடின் வந்து டு கியூட் கயோட்டின், முன்கழுத்து கரடியை குணப்படுத்த. ஸோ அயோடின் நீங்கள் வந்து கழுத்து சுலுக்கிச்சா என்ன பண்ணுவீங்க? கழுத்து சுலுக்கிட்டா ஐயோ அப்படின்னு கற்றுவீங்க. சரியா? அதுமாதிரி ரத்த சோகை அடையாளம் காண அயன். ஸோ அயன் வந்து டு டயக்னஸ் அனீமியா. இது உங்களுக்கு தெரியும். ரத்த சோகை அடையாளம் காணுவதற்கு யூஸ் பண்ணுறது ரேடியோ அயன். சரி, ரேடியோ கோபால்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். அதாவது கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்துருக்காரு. அவர் வந்து ஸ்கின் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ஸ்கின் கேன்சரோட டாக்டர். சரி, டாக்டர் வந்து கோபால். சரி, ரேடியோ கோபால்ட். அடுத்து ஐசோட்டோப் ஆஃப் கலிஃபோர்னியம் அமெரிக்கம்.
இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கலிஃபோர்னியம்ன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏர்லைன்ஸ் டு டிடெக்ட் தி எக்ஸ்ப்ளோசிவ் இன் லக்கேஜ். ஸோ லக்கேஜில் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது, நீங்கள் ஏர்போர்ட்டில் ஏதாச்சும் தேவையில்லாமல் கொண்டு போகிறீங்க, லக்கேஜில் தேவையில்லாமல் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு பாமோ ஏதோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த பாமை வந்து என்ன பண்ணும், அதை வந்து டிடெக்ட் பண்ணும். அந்த டிடெக்ட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறது தான் அந்த கலிஃபோர்னியம் சொல்கிறாங்க ஏர்லைன்ஸில். சரி, ஏர்போர்ட்டில். அது அமெரிக்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மோக் டிடெக்டர். பல்வேறு தொழிற்சாலைகள் புகையை உணரும் கண்டுணர்வியாக யூஸ் பண்ணுறது வந்து அமெரிக்கம். சரி, அந்த தொழிற்சாலையில் நிறையா புகை வந்து இருக்கும், அந்த புகையை வந்து டிடெக்ட் பண்ணுறது கண்டுணர்வியாக பயன்படுவது வந்து அமெரிக்கம். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் அது எக்ஸ்ப்ளோசிவ் லக்கேஜஸில் ஏதாச்சும் நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜில் ஏதோ எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறது கலிஃபோர்னியா. அப்போ இந்த யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியமான. அடுத்து பார்த்தீங்கன்னா டோசிமீட்டர். சரி, அந்த டோசிமீட்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயனிக்காக்கும் கதிர்வீச்சின் அளவினையை கண்டறியும் சாதனம். யூஸ் டு டிடெக்ட் தி லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போசர் டு அன் அயனைசிங் ரேடியேஷன். சரி, அயனைசிங் ரேடியேஷன் வந்து இருக்குது. அந்த அயனைசிங் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் லெவலை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு டோசிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிவைஸ் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். டோசிமீட்டர் என்பது அயனிக்காக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் தான் இந்த டோசிமீட்டர். சரியா, அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள். ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ எரிபொருள், தனிப்பான், கட்டுப்படுத்தும் களி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட காம்பனன்ட்ஸ். சரியா, பகுதி கூறுகள். இந்த ஃபியூயல், எரிபொருள்ன்றது என்ன யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் எரிபொருள் யுரேனியம் ஆகும். அது எரிபொருளை வந்து எந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, யுரேனியத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன மெட்டீரியல், யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் வந்து எரிபொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடரேட்டர், தனிப்பான். இங்கே இது வந்து இந்த தனிப்பானுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கிராஃபைட் மற்றும் கனநீர், ஹெவி வாட்டர்னு சொல்லுவோம். கிராஃபைட் மற்றும் கனநீரை ஆகிய பொதுவாக பயன்படும் தனிப்பான்கள். ஸோ தனிப்பான் அப்படின்னா கிராஃபைட் மற்றும் கனநீர். எரிபொருள் அப்படின்னா அது என்னது, யுரேனியம். சரியா, கட்டுப்படுத்தும் களி, கண்ட்ரோல் ராட் அப்படின்னா போரியம், போரான் ஆர் கேட்மியம் ராட்ஸ். போரான் மற்றும் கேட்மியம் களிகள் வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. சரி, அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள் வந்து இதுதான். எரிபொருள், தனிப்பான், கட்டுப்படுத்தும் களி. சரியா, அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையின் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். மின் உற்பத்திக்காக பயன்படுத்துகிறது. அதே மாதிரி கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க பயன்படுகிறது. யூஸ் டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். அது மாதிரி பிரீடர் ரியாக்டர்ஸ், உற்பத்தி உலைகள் பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படும் பொருட்களாக மாற்றுவதற்கு பயன்படுகிறது. அப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட யூசஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரி, பவர் ஜென்ரேஷன், ரேடியோ ஐசோடோப் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி டு கன்வெர்ட் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் இன்ட்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். ஸோ அதுக்கு பிரீடர் ரியாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அடுத்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து 1948 வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, முதல் இந்திய அணுசக்தி ஆணையம் வந்து 1948. இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதுமாதிரி ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இந்த இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து 1948 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறுவியிருக்காங்க. அந்த இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா, ஹோமி ஜி பாபா அப்படின்னு சொல்லுவோம், ஹோமி ஜே பாபான்னு சொல்லுவோம். சரி, அதனால தான் பாபா ரிசர்ச் அட்டாமிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து மாற்றிருப்பாங்க. சரி, அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாராப்பூர், மகாராஷ்டிராவில் இருக்குது. தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். சரியா, டோட்டல் ஆஃப் 7 பவர் ஸ்டேஷன், 1 ஈச் இன், அதாவது மொத்தம் 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராப்பூர். இந்தியாவில் மொத்தம் 7 அணுமின் நிலையங்கள் உள்ளன. ஒன்று வந்து மகாராஷ்டிரா, அதுதான் தாராப்பூர். ராஜஸ்தான் ஒன்று, குஜராத் ஒன்று, உத்தரப்பிரதேசம் ஒன்று, கர்நாடகம் ஒன்று, தமிழ்நாட்டில் வந்து 2 இருக்குது. சரியா, தமிழ்நாட்டில் வந்து 2 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம். ஸோ தமிழ்நாட்டில் 2, ஸோ கல்பாக்கம் ஒன்று, கூடங்குளம் ஒன்று. அடுத்து இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எதுனா அப்சரா. சரியா, ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் இன் இந்தியா அப்சரா. அப்போ தமிழ்நாட்டில் 2 அணுக்கரு உலைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கம், கூடங்குளம். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை பார்த்தீங்கன்னா அப்சரா. சரியா, அப்போ இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. இந்திய அணுமின் நிலையங்களில் இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்சுவல். ஸோ இது எல்லாமே யார் தலைவர். அதே மாதிரி தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். இந்தியாவில் மொத்தம் 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாட்டில் 2 இருக்குது, கல்பாக்கம், கூடங்குளம். சரியா, அப்சரா தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் டு பில்ட் இன் இந்தியா. இது எல்லாமே ஃபேக்சுவல், நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் தியரி
ஆஃப் தி ஆட்டம் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஜான் டால்டன். சரி, ஜான் டால்டன் அணுவை பற்றி முதலில் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டார். ஸோ ஜான் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா அணு பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். சரியா, அடுத்து தாதுக்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ். ஸோ இந்த ஓர்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. இந்த ஓர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் வந்து 4 இருக்குது. ஆக்சைடு ஓர், கார்பனேட் ஓர், ஹேலைட் ஓர், சல்ஃபைட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை இருக்குது. இந்த ஆக்சைடு ஓர் அப்படின்னா என்னென்னா பாக்சைட், குப்ரேட், ஹேமடைட். சரி, பாக்சைட், குப்ரேட், ஹேமடைட். இந்த ஓபிசி நான் வச்சுக்கோங்க. ஓபிசி நம்ம டிஎன்பிசியில் ஓபிசி, பிசி, ஓபிசின்னு சொல்லுவோம்ல. ஓபிசி. ஸோ ஆக்சைடு ஓர்னா ஓ, பி அப்படின்னா பாக்சைட், சி அப்படின்னா குப்ரேட். சரியா, சி அப்படின்னா குப்ரேட். அடுத்து ஹேமடைட். ஸோ ஓபிசி ஹச் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓபிசி ஹச். அடுத்து கார்பனேட் ஓர்ஸ்னால் மார்பிள்ஸ், மேக்னசைட், சைட்ரேட். சரியா, ஸோ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எம்எம்எஸ் வருது. ஸோ எம்எம்எஸ் அப்படின்னா மெசேஜ். சரி, எம்எம்எஸ் வருது. எம் ஃபார் மார்பிள், எம் ஃபார் மேக்னசைட், எஸ் ஃபார் சைட்ரேட். சரியா, அடுத்து ஹேலைடு ஓடு வந்து கிரியோலேட், ஃப்ளோரோஸ்பர், ராக் சால்ட். சரியா, ஹச்சிசிஎஃப் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஹச்சிசிஎஃப் வந்து ஹச்சிசிஎஃப் நீங்கள் மேக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்த்துருப்பீங்களா? ஸோ மேக்ஸில். ஸோ ஹச்ன்றது ஹேலைடு ஓர்ஸு, சின்றது கிரியோலேட்டு, எஃப்ன்றது ஃப்ளூரோஸ்போரு, ராக் சால்ட்டு. ஸோ ஹச்சிசிஎஃப் சமு போடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ராக்காக இருக்கீங்க. சரி, ராக் அதாவது ராக் வந்து பண்ணுறீங்க, நல்லா போடுறீங்க. ஸோ நல்லா போடுறது இன்னும் ராக் பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஹச்சிசிஎஃப் ராக்கு. சரியா, அடுத்து சல்ஃபைடு ஓர்ஸ்ன்றது கலீனா, அயன் பைரைட், ஜிங்க் பிளண்ட். ஸோ இது எல்லாமே இந்த ஆக்சைடு, கார்பனேட், ஹேலைட் நான் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு சல்ஃபைடு வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சரியா, கலீனா, அயன் பைரைட், ஜிங்க் பிளண்ட் வந்து சல்ஃபைடு ஓர்ஸ். ஸோ இந்த ஓர்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. சரியா, அடுத்து அக்கரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இன் தமிழ்நாட்டின் கிடைக்கும் தாதுக்கள் என்னென்னா சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், டைட்டானியம் கனிமங்கள், குரோமடைட், மேக்னடைட், டங்ஸ்டன். சரியா, இந்த சுண்ணாம்புக்கல் எங்கெங்கே கிடைக்கும்னா கோவை, கடலூர், திண்டுக்கல்லில் கிடைக்கும். அதே மாதிரி ஜிப்சம் திருச்சி, கோவை மாவட்டங்களில் கிடைக்கும். டைட்டானியம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் கிடைக்கும். குரோமடைட் பார்த்தீங்கன்னா கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களில் கிடைக்கும். மேக்னடைட்ன்றது தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலையில் கிடைக்கும். டங்ஸ்டன்றது மதுரை, திண்டுக்கல்லில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே மேட்ச் தி ஃபாலோயிங் உங்களுக்கு கேட்கலாம். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் பாக்சைட் இன்வால்வ்ஸ் இன் 2 ஸ்டெப்ஸ். அதாவது பாக்சைட், அதை ஓர்ஸ் வந்து பார்த்தோம்ல, பாக்சைட் ஓர், கார்பனேட் ஓர் எல்லாமே பார்த்தோம். அந்த பாக்சைட்டில் அந்த அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுப்பதற்கு 2 நிலைகள் வந்து நடைபெறுகின்றது. அந்த 2 நிலைகள் என்னென்னா பேயர்ஸ் ப்ராசஸ் ஒன்று, ஹால்ஸ் ப்ராசஸ் ஒன்று. அந்த பேயர்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்சைட் வந்து அலுமினாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரோலைட் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா, அந்த அலுமினியாவை ரிடக்ஷன் பண்ணுறது ஹால்ஸ் ப்ராசஸ். சரியா, அந்த பேயர் முறை என்பது பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்தல். ஹால் முறைன்றது அலுமினாவை மின்னாற்ற பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்தல் தான் இந்த ஹால் முறை. அப்போ பாக்சைட் தாதுவிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுத்தல் வந்து 2 நிலையில் நடைபெறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேயர் முறை, ஹால் முறை. பேயர்ஸ் ப்ராசஸ், ஹால்ஸ் ப்ராசஸ். இது அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்பிள். சரியா, அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட்ஸ். அதை காப்பர் பைரேட் தாதுவிலிருந்து தாமிரத்தை பிரித்தெடுத்தல். ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ்னா ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நுரை மிதப்பு முறையில் செறிவூட்டம் செய்யப்படுகிறது. ஸோ அது என்னன்னா இந்த காப்பர் பைரேட்டை அந்த தாதுவிலிருந்து தாமிரத்தை பிரித்தெடுத்தல் வந்து இந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் இஸ் சீஃப்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹேமடைட் ஓர், கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். இந்த இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் ஆகும். ஸோ ஹேமடைட் ஓர்ன்றது இரும்பின் முக்கிய தாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல். ஸோ கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். சரி, இந்த மெத்தடில் தான் யூஸ் பிரித்து எடுக்கிறாங்க. சரியா, அப்போ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் பாக்சைட். அது அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைரேட்லேருந்து காப்பரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஹேமடைட் ஓரை எப்படி அயன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சரியா, அயன் வந்து எப்படி ஹேமடைட் ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன மெத்தட்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், நீரேறிய உப்புகள். ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. பொது பெயர் ஐயூபேக் பெயர். சரியா, நீல விட்ரால், எப்சம் உப்பு, ஜிப்சம் பச்சை விட்ரால், வெள்ளை விட்ரால், ப்ளூ விட்ரால், எப்சம் சால்ட், ஜிப்சம் கிரீன் விட்ரால், ஒயிட் விட்ரால். சரியா, இந்த ப்ளூ விட்ரால்ன்றது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ ப்ளூ பென் நான் வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் நீங்கள் ஒரு பென் வச்சுக்கோங்க. சரியா, பென்டாஹைட்ரேட். அப்போ பென்டாஹைட்ரேட் வந்துட்டாலே ப்ளூ விட்ரால். சரி, அடுத்து எப்சம் சால்ட், மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். சரியா,
இந்த மேங்கோ நீங்கள் மாங்காய் சாப்பிட்டு மேங்கோ சாப்பிட்டு ஏப்ப விடுறீங்க, அப்போ எப்சம் மெக்னீசியம், அப்போ எப்சம் வந்துட்டாலே மெக்னீசியம் வந்துடணும். இப்போ மெக்னீசியம்னா மேங்கோ நான் வச்சுக்கோங்க மாங்காய், சரி மாங்காய் சாப்பிட்டு நீங்கள் ஏப்ப விடுறீங்க சரியா. இப்போ ப்ளூ பென்னு பென்டாஹைட்ரேட், ப்ளூ பென்னு எப்சம் சால்ட் வந்து மெக்னீசியம் மாங்காய் சாப்பிட்டு ஏப்ப விடுறீங்க. ஜிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் சரியா. ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பேகு கொண்டு போகிறீங்க, அந்த பேக்கில் வந்து ஜிப்பு போடாமல் போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா வந்து கூப்பிட்டு ஜிப்பு போடுறா, பேக்கு வந்து ஜிப்பு போடு, இன்னும் ஜிப்பு போடல அப்படின்னு சொல்லி பேக்கு திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிப்பு கால்சியம் சல்ஃபேட், அப்போ ஜிப்சம் ஜிப்பு நான் வச்சுக்கோங்க. கால் அப்படின்னா கால்சியம்னா கால், அதாவது அம்மா வந்து கால் பண்ணுறாங்க பேக் வந்து ஜிப்பு போடல, நீ ஜிப்பு போட்டுக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க சரியா. அப்போ ஜிப்சம்ன்றது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். க்ரீன் விட்ரால்ன்றது அயன் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், க்ரீன் அயன் அப்படியே ரைமிங்காக வருதா க்ரீன் அயன் சரியா. ஒயிட் விட்ரால்ன்றது ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் சரி, ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இதில் ஒயிட் விட்ரால் இது எல்லாமே நான் வச்சுட்டா ஒயிட் விட்ரால் ஈஸியாக வந்துடும். ஏன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இது வந்து சரியா. ஒயிட் விட்ரால் வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். அடுத்து பிஹெச் ஸ்கேல், பிஹெச் அளவுகோல் இது உங்களுக்கு தெரியும். பிஹெச் அளவுகோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடு தான் பிஹெச் அளவுகோல் சரியா. ஸ்கேல் ஃபார் மெஷரிங் த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இன் ஏ சொல்யூஷன். அந்த இது வந்து 3ஆக பிரிக்கணும். ஆசிட் ஹேவ் பிஹெச் லெஸ் தேன் 7, அதுக்கு அமிலங்கள் வந்து பிஹெச் மதிப்பை 7ஐ விட குறைவு, காரங்களின் பிஹெச் மதிப்பு 7ஐ விட அதிகம், நடுநிலை கரைசலின் மதிப்பு பிஹெச்சுக்கு 7க்கு சமம் சரி. அப்போ ஆசிட் வந்து லெஸ் தேன் 7, பிஹெச்சோட விலை வந்து 7ல் தான் இருக்கும். அது லெஸ் தேன் 7 ஆசிடு, கிரேட்டர் தேன் 7 பேசஸ், ஈக்குவல் டு 7 நியூட்ரல் சொல்யூஷன் சரியா. அப்போ ரோல் ஆஃப் பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வில் பிஹெச்சின் பங்கு. நமது உடலில் வந்து பிஹெச் அளவு வந்து 7 முதல் 7.8 வரை இருக்கும். மனித ரத்தத்தின் வந்து பிஹெச் அளவு 7.35 முதல் 7.45 வரை இருக்கும். மனித செரிமான மண்டலத்தில் பிஹெச் மதிப்பு வந்து 2, இது அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. மழை நீரின் பிஹெச் வந்து ஏறக்கூடிய 7 சரியா. பிஹெச் ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி 7 சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டொமக் ஃப்ளூயிட் இது வந்து மனித செரிமான மண்டலம் வந்து மதிப்பு பிஹெச்சோட மதிப்பு, ஸ்டொமக் ஃப்ளூயிட் பிஹெச்சோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 சரி. அதே மாதிரி பிளட்டோட பிஹெச் மதிப்பு 7.4. ஸோ எல்லாமே பிஹெச்சோட மதிப்பு வந்து பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள், செல் கேனாட் கெட்ஸ் இட்ஸ் எனர்ஜி டைரக்ட்லி ஃப்ரம் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸில் வந்து அந்த ஆற்றலை வந்து செல்லு வந்து என்ன பண்ணுவோம், நேரடியாக பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி பெறும், ஸோ இட்ஸ் இன் ரெஸ்பிரேஷன் தி எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் குளுக்கோஸ் இஸ் யூஸ் டு மேக் ஏடிபி. அதாவது இந்த சுவாசத்தின் போது குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. அந்த எனர்ஜி வந்து டைரெக்டாக குளுக்கோஸ் வந்து பெற முடியாது. அந்த எனர்ஜி வந்து எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடினோசைன் ட்ரைஸ் பாஸ்பைட் அப்படின்னு சொல்லி ஏடிபியில் சேவ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு கேட்பாங்க, the respiration the energy released from glucose is used to make dash அப்படின்னு கேட்பாங்க. ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் சரியா. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து பிளாஸ்டிட்ஸ். ஸோ பிளாஸ்டிட் அப்படின்னா கணிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கணிகங்கள் என்ன சொல்லுவோம், என்ன இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பில் ஈடுபடுகின்றன சொல்கிறாங்க சரியா. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு தாவரம் இருக்குன்னு அப்படின்னா அந்த தாவரத்தின் உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் ஈடுபடுகின்றது பார்த்தீங்கன்னா கணிகங்கள், பிளாஸ்டிட் தான் யூஸ் ஆகுது. அந்த பிளாஸ்டிட் வந்து 3 விதமாக பிரிக்கிறோம், குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லூக்கோபிளாஸ்ட். ஸோ பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பசுங்கணிகம், இந்த பச்சை நிறமுடைய கணிகம். ஒரு பிளான்ட் வந்து பச்சையாக இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குது. அடுத்து குரோமோபிளாஸ்ட்ன்றது எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிக். வண்ண கணிகம் வந்து மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கணிகம். அதேமாதிரி லூக்கோபிளாஸ்ட் வெளிர் கணிகம். ஸோ வெளிர் அப்படின்னா வெள்ளை. ஸோ கலர்லெஸ் பிளாஸ்டிக், நிறமற்ற கணிகம் வந்து வெளிர் கணிகம். அப்போ பசுங்கணிகம், வண்ண கணிகம், வெளிர் கணிகம். ரொம்ப மூணு வந்து பிளாஸ்டிக்கோட டைப்ஸ் சரியா, ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம் சொல்கிறோம். அப்போ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் இருந்து கேட்பாங்க. மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லு சரியா. ஆர்கியூ சுவாச ஈவு, இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. வெளியிடப்படும் CO2 அளவு பை எடுத்துக்கொள்ளப்படும் O2 அளவு. CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, O2 அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வெளியிடப்படுதோ அது பை ஆக்சிஜன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது. ஸோ வெளியிடப்படும் CO2 அளவு பை எடுத்துக்கொள்ளப்படும் O2 அளவு சரியா. அடுத்து பிளட்டு, சரி ரத்தம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டு. ஸோ ரத்தத்தின் பகுதி பொருள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மற்றும் மிதக்கும் ஆக்கக்கூறுகள் சரியா. பிளாஸ்மா மற்றும் மிதக்கும் ஆக்கக்கூறுகள், பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம். இந்த பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டிடியூட் அபவுட் 55% ஆஃப் பிளட்டு. பிளட்டில் 55% இது தான் இருக்குது, பிளாஸ்மா தான் இருக்குது சரியா. இது என்னென்ன ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்னென்ன இது இங்கே பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ்,
குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ எல்லாமே பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், பிளாஸ்மாவில் இருக்கும். சரியா, அடுத்து 2 பார்த்தோமா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் வந்து பிளாஸ்மா ஒன்று பார்த்துட்டோம். பிளாஸ்மா தான் பிளட்டில் 55% இந்த பிளாஸ்மா தான் இருக்கும். சரி, அடுத்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா பிளட் செல்ஸ். இந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் என்னென்னா பிளட் கார்பியூல்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். இந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸில் பிளட் கார்பியூல்ஸ் வந்து கார்பஸ்குல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ் சொல்லிட்டு 3ஆக பிரிக்கணும். இந்த ஆர்பிசி வந்து ரெட் பிளட் கார்பஸ்குல்ஸ், டபிள்யூபிசின்றது ஒயிட் பிளட் கார்பஸ்குல்ஸ். சரியா, அடுத்த 3 வந்து பிளட் பிளேட்லெட்ஸ். இந்த ரெட் பிளட் கார்பஸ்குல்ஸ் அப்படின்னா என்னென்னா எரித்ரோசைட்ஸ்னு சொல்லுவோம். சரி, ரத்த சிவப்பணுக்கள், அதாவது ரத்தம் வந்து சிவப்பாக இருக்கிறதுக்கு இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து ரொம்ப முக்கியம். எரித்ரோசைட்டுகள் சொல்லுவோம். அப்போ எரித்ரோசைட்டுகள்னு கொடுத்தாலும் ஆர்பிசி தான், ரத்த சிவப்பணுக்கள் தான். சரியா, இந்த சுவாச நெருமியான ஹீமோகுளோபினை ஆர்பிசி கொண்டுள்ளதால் ரத்த சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. அப்போ இந்த சுவாச நெருமியை வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிசி வந்து கொண்டுள்ளது. சரியா, அந்த ஆர்பிசி ஹீமோகுளோபின் வந்து இருக்கிறதுனால தான் அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்பிசி என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை நுரையீரலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. ரெட் பிளட் கார்பஸ்குல்ஸ், இந்த இரத்த சிவப்பணுக்கள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை நுரையீரலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்பது தான் இந்த இரத்த சிவப்பணுக்கள். அடுத்த இரத்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் கார்பஸ்குல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக்கோசைட்டுகள் சொல்லுவோம். அது வந்து எரித்ரோசைட்டுன்னு சொல்லுவோம். ஆர்பிசியை, டபிள்யூபிசியை லூக்கோசைட்டுகள் சொல்லுவோம். இவை நிறமற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சிவப்பு நிறமற்றவை. இவற்றில் ஹீமோகுளோபின் காணப்படுவதில்லை. ஹீமோகுளோபின் வந்து இருக்காது. ஸோ ஹீமோகுளோபின் இருந்தால் அது ரத்த கலரில் இருக்கும். இங்கே வெள்ளை கலரில் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் இருக்காது. சரி, இது உட்கரு கொண்டவை. இங்கே நியூக்ளியஸ் வந்து இருக்கும். வெள்ளை அணுக்களில் நியூக்ளியஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து ரத்த தட்டுகள் இது பார்த்தோம்ல, பிளட் பிளேட்லெட்ஸ் பார்த்தோம்ல. இந்த ரத்த தட்டுகள் என்னென்னா நிறமற்றவை, இவற்றில் உட்கரு இல்லை. ஸோ இரத்த தட்டுகள் வந்து நிறமற்றவை. இங்கே வந்து உட்கரு இல்லைன்னு சொல்கிறாங்க. உட்கரு மேலே வந்து டபிள்யூபிசியில் உட்கரு கொண்டவை, ஆனால் இந்த இரத்த தட்டுகள் வந்து உட்கரு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. எதுனா இரத்த முறைதலில், அதாவது பிளட் கிளாட்டிங்னு சொல்லுவோம், கிளாட்டிங் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம். ரத்த முறைதல், ஒரு ரத்த உறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த உறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது பார்த்தீங்கன்னா இரத்த தட்டுகள், பிளட் பிளேட்லெட்ஸ். சரியா, அந்த பிளட் குரூப்ஸு. ஸோ ரத்த வகைகள், நீங்கள் வந்து யாருக்காவது பிளட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரத்த வகைகள் எப்படி பிரிப்போம், ஏபிஓவாக பிரிப்போம். சரியா, இந்த ரத்த வகைகள் கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா கார்ல் லான்ஸ்டெயின். ஸோ கார்ல் லான்ஸ்டெயின் தான் ரத்த வகைகளை கண்டறிந்தார். ஸோ பர்சன் வித் ஏபி பிளட் குரூப் ஆர் கால் யூனிவர்சல் ரெசிபியன்ட். சரியா, யூனிவர்சல் ரெசிபியன்ட்னா யாருக்கு வேணால் அவர் என்ன பண்ணலாம், ரத்தம் வந்து பெறலாம். சரி, யார்கிட்ட வேணால் ரத்தம் வந்து பெறலாம். யார் ஏபி ரத்த வகை கொண்டவர்கள் வந்து யார்கிட்ட வேணால் ரத்தம் வந்து பெறலாம். அதுமாதிரி ஓ ரத்த வகை கொண்டவர்கள் யாருக்கு வேணால் ரத்தம் வந்து கொடுக்கலாம். இப்போ ரத்தம் பெறுறது வந்து ஏபி பிளட் குரூப்பு, ரத்தம் கொடுக்குறது வந்து ஓ பிளட் குரூப்பு. ரத்தம் பெறுறது யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்லுவோம். சரி, ரத்தம் கொடுக்குறது வந்து யூனிவர்சல் டோனார் சொல்லுவோம். சரியா, இந்த ரத்தத்தோட ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா லான்ஸ்டெய்னர் அண்ட் வியனர். சரி, லான்ஸ்டெய்னர் வியனர் வந்து ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தனர் சொல்கிறாங்க. இப்போ பிளட் குரூப் அப்படின்னா அந்த கான்செப்டை டெவலப் பண்ணுறது கார்ல் லான்ஸ்டெயின். அந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை டிஸ்கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா லான்ஸ்டெயின் அண்ட் வியனர். சரி, இதுதான் ரத்த வகைகள். அடுத்து பிளான்ட் ஹார்மோன்ஸ். இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து 5 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ஆக்சின்ஸ், சைட்டோகினின்ஸ், கிப்ரெலின்ஸ், அஸ்பிக் ஆசிட், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். சரி, அந்த சைட்டோகினின்ஸ், கிப்ரெலின்ஸ்ன்றது ப்ரொமோட் பிளான்ட் க்ரோத், அதாவது தாவர வளர்ச்சியை ஊக்குவிப்பது வந்து இந்த ஆக்சின் சைட்டோகினின் கிப்ரெலின்ஸ். சரி, ஆக்சின் சைட்டோகினின் கிப்ரெலின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பிளான்ட் க்ரோத், அதாவது இந்த தாவர வளர்ச்சியை ஊக்குவிப்பது வந்து இந்த 3. அந்த தாவர வளர்ச்சியை தடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்சிசிக் ஆசிடும் எத்திலினும். சரியா, அப்போ மொத்தம் 5ல் ஆக்சின் சைட்டோகினின் கிப்ரெலின்ஸ் வந்து பிளான்ட் க்ரோத், அந்த தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பது இந்த 3, ஃபஸ்ட்டு 3. தாவரங்களின் வளர்ச்சியை தடுப்பது வந்து தாவரங்களின் வளர்ச்சியை தடுப்பது வந்து அப்சிசிக் ஆசிடும் எத்திலினும். சரி, அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ இதுதான். சரியா, ஆக்சின்கள், சைட்டோகினின்கள், ஜிப்ரலின்கள் வந்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. அதே மாதிரி அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின் வந்து தாவர வளர்ச்சியை தடை செய்கின்றன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றா பார்ப்போம். சைட்டோகினின்கள் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தாவர செல்களில் செல் பகுப்பை ஊக்குவிக்கும் சைட்டோகினின்ஸ். இதை ப்ரொமோட் செல் டிவிஷன் ப்ரொமோட் பண்ணுறது சைட்டோகினின்ஸ். அதேமாதிரி அப்சிசிக் ஆசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிடை நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறோம். சரியா, இறுக்கநிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் அப்சிசிக் அமிலத்தை. அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்றது என்னென்னா அப்சிசிக் ஆசிட். இது ஒரு அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து எத்திலின்றது மெயின்லி கன்சர்ன் வித் மியூச்சுவேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதை பழங்கள் வந்து என்ன பண்ணும், அந்த பழம் அதில் பழுப்பது
அது இப்போ ஏதாவது வாழைப்பழம் இருக்குது பழுக்கிறது, வாழைப்பழம் வந்து கனிகள் வந்து முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுவது வந்து எத்திலின். அப்போ ஒரு பழம் வந்து பழுக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எத்திலின். இது ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு பழம் வந்து பழுக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்பாங்க. ஸோ எத்திலின் இருக்கிறது தான் காரணம். அது எத்திலின் பிளான்ட்டில் எத்திலின் இருக்குன்னா அதுதான் காரணம். சரி, அந்த ஹார்மோன் பிளான்ட் ஹார்மோனில் எத்திலின் இருக்குன்னா அந்த எத்திலின் இருந்தால் தான் அந்த பழம் வந்து பழுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா, வாழைப்பழம், தக்காளி, ஆப்பிள் இதெல்லாம் பழுக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக அந்த எத்திலின் வந்து இருக்குது. அந்த பிளான்ட்டில் வந்து எத்திலின் இருந்தால் தான் அது வந்து பழுக்கும். சரி, இல்லாட்டி பழுக்காது. அப்போ சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின் மூணு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ், மனிதம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி யாருன்னா தாமஸ் அடிசன். சரியா, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். இந்த தந்தைனா ரொம்ப முக்கியம். இதுக்கு தனியாக நம்ம ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, எண்டோக்ரைன் கிளான்ஸு. ஸோ நாளமில்லா சுரப்பிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பேராதைராய்டு சுரப்பி, கணையம் அப்படின்னா பேங்க்ரியாஸ். சரியா, அதே மாதிரி அட்ரினல் சுரப்பி, அதே மாதிரி கொனாட்ஸ், ஸோ இனப்பெருக்க சுரப்பிகள், தைமஸ் சுரப்பி. ஸோ இதுதான் நாளமில்லா சுரப்பிகள், இதுதான் டைப்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி. ஸோ பிட்யூட்டரி சுரப்பி என்னென்னா இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா மூளையின் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரியா, மூளையின் அடிப்பகுதி பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் நம்ம மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவோம். பிட்யூட்டரி கிளாண்டை மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவோம். இது என்ன பண்ணும், மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது. சரியா, மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது. இது என்ன பண்ணும், மெலட்டின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த தூக்கம் இல்லாததுக்கு என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா இந்த சுரப்பி மெலட்டோனின் அப்படின்னு இந்த ஹார்மோன் சுரப்பி வந்து சுரக்கலை. அது சுரக்காததுக்கு தான் இந்த தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கீங்க. அப்போ இந்த தூக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து மெலட்டின் ஹார்மோன். சரி, அந்த மெலட்டின் ஹார்மோன் வந்து எங்கே இருக்குன்னா பிட்யூட்டரி கிளாண்டு. ஸோ பிட்யூட்டரி கிளாண்டோட டைப்பு தான் மெலட்டின் ஹார்மோன். சரியா, அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் எங்கே இருக்குது, மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது. பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துவது அது வந்து தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி, தைராய்டு கிளாண்டு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் சொல்லுவோம். அப்போ பிட்யூட்டரி கிளாண்டை என்ன சொல்கிறோம், தலைமை சுரப்பின்னு சொல்கிறோம். அதேமாதிரி தைராய்டு சுரப்பியை ஆளுமை சுரப்பின்னு சொல்கிறோம், ஆளுமை ஹார்மோன் சொல்கிறோம். சரியா, தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள் என்னென்ன, எளிய காய்ட்டார், உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாதால் ஏற்படுவது அந்த எளிய காய்ட்டார். சரியா, எளிய காய்ட்டார் அப்படின்னா கயோட்டீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயட்டில் வந்து அயோடின் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற உணவில் அயோடின் இல்லைன்னு அப்படின்னா அந்த கயோட்டீர் வந்து ஏற்படும். அதேமாதிரி கிரிட்டினிசம், இந்த கிரிட்டினிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் இந்நிலை ஏற்படுகிறது. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அது அயோடின் போதுமான அளவு வந்து அயோடின் இல்லாட்டி அப்படின்னா இந்த என்ன தைராய்டு ஹார்மோன் வந்து சுரப்பால் இந்நிலை ஏற்படுகிறது. இந்த குழந்தையிலும் தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவாக சுரச்சிச்சுன்னா சுரப்பதால் ஏற்படும் நோய் தான் இந்த கிரிட்டினிசம் சொல்கிறாங்க குழந்தைகளில். சரி, அதே மாதிரி பெரியவங்களில் அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கிறதுக்கு வந்து கம்மியாக சுரப்பதால் ஏற்படுவது இந்த மிக்சிடிமா. அப்போ வந்து ரெண்டாக இருக்குது, ஒன்று வந்து கிரிட்டினிசம், இன்னொன்று மிக்சிடிமா. கிரிட்டினிசம்ன்றது குழந்தைகளில் அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால வர்றது கிரிட்டினிசம் குழந்தைகளில். அதே மாதிரி பெரியவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரப்பால் ஏற்படுவது வந்து மிக்சிடிமா. அப்போ கயோட்டீர், கிரிட்டினிசம், மிக்சிடிமா மூணுமே என்னது தைராய்டு கிளாண்டு, அதாவது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள், அந்த நோய் தான் தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள்லாம் வரும் நோய் தான் இந்த மூணு. எளிய காய்ட்டார் ஒன்று, கிரிட்டினிசம் ஒன்று, மிக்சிடிமா ஒன்று. கிரிட்டினிசம் குழந்தைகளில் காணப்படுது, மிக்சிடிமா பெரியவங்கள்ட்ட காணப்படுது. சரியா, இதனால தைராய்டு ஹார்மோன் சுரப்பு வந்து என்ன பண்ணுது, கம்மியாகுது இந்த இடத்துல. அடுத்து பேங்க்ரியாஸ், ஐலண்ட் ஆஃப் லாக்ரியன் சொல்லுவோம். கணையம். ஸோ கணையம் அப்படின்னா லங்ரகான் திட்டுகள். ஸோ கணையம் கொடுத்தால் கரெக்டு தான், லங்ரகான் திட்டுகள் கொடுத்தாலும் கரெக்டு தான். பேங்க்ரியாஸ் என்று எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஒரு நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் பணிபுரிவது இந்த கணையம், பேங்க்ரியாஸ் சொல்லுவாங்க. பிளே ரோல் இன் டைஜஷன். சரியா, உணவு செரித்தலில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த கணையம். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாகுது இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். சரியா, அதாவது இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் சுகர்னு சொல்லுவோம், அதுதான் இது. ஸோ இன்சுலின் வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி, இன்சுலின் கம்மியாக இருந்துச்சுன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா, அடுத்து அட்ரினல் கிளாண்ட் சுரப்பி அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மேற்புறத்திலும் அட்ரினல் சுரப்பிகள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அட்ரினல் கிளாண்ட்ஸ் லொக்கேட்டட் அபவ் ஈச் கிட்னி.
ஒவ்வொரு சிறுநீரகம் இருக்குது. கிட்னி அது மேற்புறத்தில் கிட்னிக்கு மேலே இருக்கிறது இந்த அட்ரினல் கிளாண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து தைமஸ் கிளாண்ட், இது வந்து செஸ்ட்டு லோயர் எண்ட் ஆஃப் ட்ரக்கியான்னு சொல்கிறாங்க. சரி, மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்திலும் ஒட்டி அமைந்துள்ளது தான் அந்த தைமஸ் சுரபி. இந்த தைமஸ் சுரபி வந்து என்னென்ன, அந்த தைமாசின் இஸ் தி ஹார்மோன் செக்ரேட்டட் பை தைமஸ். இந்த தைமஸ் கிளாண்ட்னால சுரக்கிற சுரபி தான் இந்த சுரபி, தைமோசின் அப்படின்னு சொல்கிற சுரபி வந்து தைமஸ் ஹார்மோனை சுரக்கிறது. சரியா, தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கும் சுரபி வந்து தைமஸ் சுரபி. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் ஜார்ஜ் ஜோகன் மெண்டல். சரி, மரபியலின் தந்தை வந்து ஜார்ஜ் ஜோகன் மெண்டல். ஸோ எல்லாமே தந்தை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து டவுன் சிண்ட்ரோம், இது வந்து ஒரு நோய். ஸோ டவுன் நோய் குறைபாட்டு அறிகுறி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம், அது 21வது குரோமோசோம் வந்து ஒன்று இருக்குது, 21 குரோமோசோம் 21. அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் நகர் குரோமோசோம் இருந்தால் இந்த குரோமோசோம் இருந்தால் ஏற்படுற நோய் தான் அந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறி. அந்த குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருந்தால் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சலாம், டவுன் நோய் வந்து இருக்குன்னு கொண்டு கண்டுபிடிச்சலாம். டவுன் சிண்ட்ரோம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். சரியா, அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, இட் இஸ் டவுன் சிண்ட்ரோம்னு என்னென்னா, இட் இஸ் எ ஜெனட்டிக் கண்டிஷன் இன் விச் தேர் இஸ் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21. ட்ரைசோமி 21 சொல்லிட்டு குரோமோசோம் 21 தான் இருக்கணும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அது வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, அடுத்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன், இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ரீசெண்டாக வந்து இறந்தார். ஸோ அதனால் இந்த பசுமை புரட்சி ரொம்ப முக்கியம். பசுமை புரட்சி அப்படின்னா என்னென்னா, வளரும் நாடுகளிலும் பொருளாதாரத்தின் பின்தங்கிய நாடுகளிலும் அதிக மகசூல் தரும் பயிர் வகைகள் மற்றும் நவீன விவசாய நுட்பங்கள் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் செயல்முறை தான் இந்த பசுமை புரட்சி. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, வளரும் நாடுகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரும் பயிர் வகைகள், என்னென்ன பயிர் வகைகள் வந்து அதிக மகசூல் வருதோ அதேமாதிரி நவீன விவசாய நுட்பங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரிக்கும் செயல்முறை. உணவு உற்பத்தி வந்து அந்த வளரும் நாடுகளிலும் பொருளாதாரத்தின் பின்தங்கிய நாடுகளும் உணவு உற்பத்தி முறை வந்து கம்மியாக இருக்கும். அந்த உணவு உற்பத்தி முறையை ரொம்ப என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த பசுமை புரட்சின்னு சொல்கிறாங்க. ஹை யீல்டிங் வெரைட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஹை யீல்டிங் கிராப்ஸ். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹை யீல்டிங் கிராப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை டாக்டர் நார்மன் போர்லாக் வந்து பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். காமனாக கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாருன்னா டாக்டர் நார்மன் போர்லாக். அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்தியா கேட்டால், ஸோ இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர். சரியா, அடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை வந்து கண்டுபிடிச்சவர் அலெக்ஸ் ஜெஃப்ரி. சரி, அலெக்ஸ் ஜெஃப்ரி தான் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தினை கண்டுபிடிச்சவர் அலெக்ஸ் ஜெஃப்ரி. அடுத்து கோல்டன் ரைஸ், இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் ப்ரிவென்ட் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி தான் இந்த கோல்டன் ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும். இந்த கண் குறைபாடு இருக்குல்ல, வைட்டமின் ஏ கம்மியாக இருந்தால் கண் வந்து குறைபாடாக இருக்கும். அந்த நோயை தடுக்கிறது தான் இந்த கோல்டன் ரைஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து போக்சோ சட்டம் 2012 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த அந்த போக்சோ சட்டம். வந்து பார்த்திங்கன்னா 2012. அதுமாதிரி குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து மார்ச் 2007. சரியா, அடுத்து ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்ட் ஆன்காலஜி. புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர். டக்குன்னு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இது. சரி, டைப்ஸ் ஆஃப் கேன்சரின் வகைகள், புற்றுநோயின் வகைகள். கேர்சினோமாஸ், சார்கோமாஸ், லுக்கோமியான்னு சொல்லிட்டு 3 இருக்குது. கேர்சினோமான்றது இவ்வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், சரியா, ஸ்கின்னு, லங்கு, ஸ்டொமக்கு, அதே மூளை. ஸோ இந்த மூளை புற்றுநோய் சொல்லுவோம்ல, ஸோ இது எல்லாமே இருக்கிறது இந்த மூளை புற்றுநோய். இந்த மூளையில் புற்றுநோய் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேர்சினோமான்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து சார்கோமான்றது இவ்வகை புற்றுநோய் எலும்பு, குருத்தெலும்பு, தசை நான்கள், அடிப்போஸ் டிஷ்யூ. சரி, தசை நான்கள் அப்படின்னா இந்த டெண்டான்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூ, மசில்ஸு எல்லாத்துலேயும் ஏற்படுற கேன்சர் பேர் வந்து சார்கோமாஸ். சரி, அடுத்து லுக்கோமியான்றது பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய், லுக்கோமியா. அப்போ இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுவது லுக்கோமியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, லுக்கோமியா வந்து இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுது. அப்போ புற்றுநோய் வந்து மூணாக பிரிக்கிறாங்க, கார்சினோமா, சார்கோமா, லுக்கோமியா. இதுவுமே அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. சரியா, அடுத்து எய்ட்ஸு. ஸோ எய்ட்ஸ் அப்படின்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், மனித தடுக்காப்பு குறைவு வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸால் நோய் ஏற்படுறது தான் இந்த எய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எய்ட்ஸ் நோய். ஸோ இது எப்படி கண்டறிதல், ஸோ எய்ட்ஸ் நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று எலிசா டெஸ்ட் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் ஒன்று. எலிசா அப்படின்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் அசே அப்படின்னு சொல்லுவோம், எலிசா டெஸ்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்னால எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எய்ட்ஸுக்கு சிகிச்சை ஏதாச்சும் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ரெட்ரோவைரஸ்
வைரஸுக்கு எதிரான மருந்துகள் மூலம் நபரின் வாழ்வை நீடிக்கலாம். ஸோ புற்றுநோயால் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த ரெட்ரோ வைரஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெட்ரோ வைரஸ் ஆன்டி ரெட்ரோவல் ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரெட்ரோ வைரஸ் எதிரான மருந்துகள் வந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மனிதரின் வாழ்வை, பாதிக்கப்பட்ட மனிதரின் வாழ்வை வந்து நீடிக்கலாம். சரியா? அடுத்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியமானது. ப்ராஜெக்ட் டைகர், சரி, புள்ளியியல் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973. ஸோ இந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷம் வந்து ப்ராஜெக்ட் டைகர் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதனால் நியூஸில் அடிக்கடி இந்த ப்ராஜெக்ட் டைகரை பற்றி வந்துச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகரோட இயர் வந்து 1973. அதேமாதிரி ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1992. சரியா? யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992, புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா குரோக்கோடைல் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1976. அதே மாதிரி சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், சரியா, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 1999. அதே மாதிரி இந்தியன் ரைனோ விஷன் வந்து 2020. சரியா? அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992, 1976 பார்த்திங்கன்னா முதலைகள் பாதுகாப்பு திட்டம், கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999, இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 2020. ஸோ இதுதான் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள். ஸோ இது வந்து மேஸ்டி ஃபாலோயிங்கில் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10th சயின்ஸ் புக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டக்கு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இது பிடிஎஃப் வேணுன்னா டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரி, இது ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது டக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டா உங்களுக்கு பிடிஎஃப் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.